அன்பானவர்களே, தமிழ் பழமொழி என்ன சொல்கிறது? கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இப்போ ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம்னு சொல்றாங்கல்ல. ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். அதாவது ஒரு குடத்தில் பல லிட்டர் பால் இருக்கிறது. சரிங்களா? ஒரு குடத்தில பல லிட்டர் பால் இருக்கு. அதில் நாம் விடுகின்ற விஷம் ஒரு துளி. ஒரே ஒரு துளி தான். ஒரே ஒரு துளி என்ன ஆகும்? ஒரு துளி அவ்வளோ பல லிட்டர் பாலை என்ன பண்ணிடும்? பால் முழுவதும் விஷம் ஆகிவிடும். சரி, பால் முழுசும் விஷம் ஆயிடும். ரைட்டு. இது தெரியும். தெரிஞ்ச விஷயம் தான். இது என்ன பிரிது மொழிதல் அணி. இது வந்து ஒரு பிரிது மொழிதல் அணி அப்படின்ற ஒரு இதில் வருது. சரி, அதை பற்றி ஆழமாக போக வேண்டாம். சரியா? அப்போது இது சொல்லும் வேறு செய்தி என்ன? இதில் இன்னொரு செய்தி இருக்கு இல்லையா? அது என்ன? அப்போது நம்மிடம் 1000 நல்ல பழக்கங்கள் இருக்கலாம். ஏகப்பட்ட நல்ல பழக்கங்கள் நம்மிடம் கண்டிப்பாக ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற எல்லோரிடமும் இருக்குது. ஆமாம், ஒவ்வொருவரிடமும் 1000 நல்ல பழக்கங்கள் இருக்குது. சரி, அப்போ அந்த நல்ல பழக்கங்கள் ஆனது என்ன ஆகும்னா, ஒரு கெட்ட பழக்கம் இருப்பின், ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருப்பின் எல்லாம் கெடும். எல்லாமே கெட்டு குடிச்சவரா போயிடும். அதுதான் இந்த செய்தி இதுதான் சொல்ல வருது. எனவே தவறு சிறிதும் இல்லாது நாம் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துவதே இப்பழமொழி. இதே கருத்தினை அதான் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஒரு குடத்து பாலுக்கு ஒரு துளி விஷம் போதும். அப்போது 1000 கள நெல்லுக்கு ஓர் அந்துப்பூச்சி. இதுவும் ஒரு பழமொழி தான். ஆமாம், கொஞ்சம் பழைய பழமொழி. 1000 களம் நெல்லுக்கு ஓர் அந்துப்பூச்சி. அந்துப்பூச்சி தெரியல உங்களுக்கு? ஆமாம், என்றும் ஒரு பழமொழி சொல்வார்கள். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அந்துப்பூச்சி இருக்குதே, இது பார்த்தீங்கன்னா இந்த நெல் இருக்குது. நெல்லை வந்து ஓட்டை போட்டு அது என்ன பண்ணுன்னா, அது போய் அந்த அரிசியெலாம் தின்னுடும். அரிசியை தின்னுட்டு வெறும் பதர் தான். வெறும் பதர் மீன்ஸ் வாட்? அதுதான் உள்ள அரிசி இருக்காது. வெறும் இது உமி தான். உமி அதுதான் இருக்கும். ஸோ இந்த அந்துப்பூச்சி இருக்குதே, அது என்ன பண்ணும்? ஒரு வகை பூச்சி அது. ஆமாம், சரி. இது நெல்லை ஓட்டை போடும். நெல் இருக்குதுல்ல, அதை வந்து ஓட்டை போட்டு உள்ள இருக்கும் அரிசியை சாப்பிட்டு விடும். சரிங்களா? சாப்பிட்ரும். அப்புறம் நெல் சேர்க்கும். ஆமாம், அந்த பத்தாயம் இருக்குது இல்லையா? நெல்லெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைலாம் வரும் இல்லையா? அப்போது இந்த 1000 களம் நெல்லையும் 1000 களம் எவ்வளோ? 1000 களம், ஒரு களம். ஆமாம், இந்த சொல்லுவாங்கங்க, அது 1 களம், 2 களம், 3 களம், 10 களம், படி மாதிரி. ஆமாம். ஸோ அப்போ அந்த 1000 களம் நெல்லையும் ஒரே ஒரு பூச்சி பாழடிக்கும், சாப்பிட்ரும், முடிஞ்சிடும் கதை. 1000 நற்குணங்களையும் ஒரு தீய குணம் அழித்துவிடும் என்பது தான் இந்த ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். அதே மாதிரி 1000 களம் நெல்லுக்கு ஓர் அந்துப்பூச்சி. அது மாதிரி தான் இங்கே பாருங்கள் சரித்திரத்தில். இப்போ தர்மர் நல்லவர் தான், சரிதானே? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சூதால் பாரத போரே வந்தது. தர்மர் நல்லவர், ஆனால் அந்த சூதால் என்ன வந்தது? பாரத போரே வந்தது. அப்புறம் பாருங்கள், கோவலன் நல்லவன் தான். ஆனால் மாதவியை நாடியதால், மாதவிகிட்ட போனதுனால கண்ணகிக்கு அதை விட்டுருங்க. கோவலன் நல்லவன், ரைட்டா? ஆமாம். அப்போ அழிந்தான். கோவலன் ஏன் அழிந்தான்? எதனால் அழிந்தான்? மாதவியை நாடியதால். அந்த மாதிரி. ஸோ ராவணன் வல்லவன். நம்ம 10 தலை ராவணன் ஆச்சே, புரியுதுங்களா? ஆமாம், 10. ஆமாம், அவங்க கூட ராவணனுக்கு ஒரு இது சொல்லுவாங்கங்க. ராவணனுக்கு வந்து ஆமாம், ஏதோ ஒரு அவன் பார்த்து கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஆமாம், கடன் பட்டார். கடன் வாங்கினான் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஊர்லலாம் வாங்குவோம் டெய்லி. இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10, 20, 30, 40 தண்டல்காரனுங்க போவானுங்க எங்கள் தெருவில். ஆமாம், எல்லாரும் வாங்குவாங்க. எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த 40 பேர்கிட்டையும் வாங்குவாங்க. வசூல் பண்ண வருவோம் பார்த்தீங்களா? அப்போ அப்படி பின்பக்கமாக அந்த பக்கமாக ஓடிடுவாங்க. வாங்குவாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஊர் முதல் கொண்டு தான் சொல்கிறேன். ஸோ ராவணன் வல்லவன், புரியுதுங்களா? ராவணன் வந்து என்னது? வல்லவன். ஆமாம், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து வருந்துறான். அதுக்கு வந்து அந்த வர்ணனை எப்படி சொல்லப்படுகிறதுனா, ஆமாம், கடன் பட்டவன் நெஞ்சம் எப்படி வலிக்கும், துடிக்கும், அப்படி இதுவாகும், வேதனையில் இருப்பான். அது போல யார்? இலங்கை வேந்தன். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். 10 தலை ராவணன் அப்படி கலங்கினானான். ஸோ அந்த மாதிரி ராவணன் இஸ் எ நைஸ் காய், வல்லவன், நல்ல சண்டை போடுறவன் தான். ராவணன் வல்லவன்.
சீதையை விரும்பியதால் அழிந்தான். சீதையை கிட்ட வச்சிங்கன்னா அழிச்சான். அந்த மாதிரி தான். அப்புறம் 1000 நல்ல பழக்கங்கள் இருக்கும். எல்லாருக்கும் இருக்குது நல்ல பழக்கம். எல்லாருக்கும் நல்ல பழக்கங்கள் இல்லாதவள் ஒருவர். நம்ம எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். எல்லா குழந்தையும். ஆமாம் ஆமாம். நல்ல பாடல் ஒன்று இருக்குதுங்க. சம பாடுறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே. அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். அப்போது வந்து என்ன ஆயிடுது, அப்புறம் 1000 நல்ல பழக்கங்கள் இருக்க ஒருவன் குடிகாரனாயிருந்தால் களி தொடர். நான் என்ன தெரியுமா சொல்வேன், இந்த குடிகார குடும்பத்தில் பெண் கொடுக்காதே பெண் எடுக்காதே. குடிகாரன் குடும்பத்தில் பெண் கொடுக்காதே பெண் எடுக்காதே. ஏன்னா அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நிச்சயமாக தேச துரோகியாக இருக்கும், கலவரக்காரனாக இருக்கும், பயங்கரவாதத்தில் ஈடுபடுவனாக இருப்பான், தீவிரவாதியாக போவான், கடைசியாக தேச துரோகியாக மாறி போயிடுவான். ஸோ குடிகாரன் வீட்டில் பெண் கொடுக்காதே பெண் எடுக்காதே. இங்கே பெண் ரொம்ப முக்கியம். ஆமாம், இந்த உலகையே காப்பவள் பெண். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெண்ணிடம் ஒரு குடிகார பயலை கொண்டு போய் நீ உள்ள நுழைகிற, அவளையும் குடிகாரியாக்கி அந்த குடும்பத்தையும் வந்து நாசம் பண்ணி ஒரு சூழ்நிலையில் டோட்டலாக எல்லாமே இழந்து போகும் நிலையை வந்து உருவாக்கி விடுகிறது அந்த குடி. அப்படிப்பட்ட ஒரு குடியை இல்லாமல் செய்வது தான் ஒரு நல்ல குடிமகன். அந்த மாதிரி ஒரு குடிமகன் இங்கே இருக்கிறானா? இல்லை. முக்கா கோடி பேர் குடிகாரர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேர் எல்லாரும் எத்தனையோ மலையாளி, கன்னடர்கள், அப்படி இப்படி இந்திக்காரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தமிழ்காரர்கள்னு பார்த்தா என்ன ஒரு 10 பேர் இருப்பாங்களா? ஒரு 4 கோடி பேர் இருப்பாங்களா? அந்த 4 கோடி பேர்லையும் 1.25 கோடி பேர் வந்து குடிகாரர்களாக இருக்கிறார்கள். இதில் 70 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் வந்து நிரந்தர குடிகாரர்களாம். அப்போ பாருங்க, என்னதுங்க, ஒரு கூடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்பது போல 1000 கல நெல்லுக்கு ஓர் அந்து பூச்சி போல. அப்போ இவன் என்ன பண்ணுவான், இந்த சமுதாயத்தையே ஒரு தெருவை நாசம் பண்ணி விடுவான், அந்த ஊரை நாசம் பண்ணி விடுவான், அந்த தேசத்தை நாசம் பண்ணி விடுவான். இப்படியே படிப்படியாக உலகத்தை நாசம் பண்ணி விடுவான். அதுதான் குடிகாரன். அதை தான் இங்கே அவங்க வந்து குடிகாரனாக இருந்தால் எல்லாமே எல்லாமே அழிந்து விடும். புரியுதுங்களா? ஆமாம். அப்போது ஒரு நல்லவன் சூதாடினால் எல்லாம் இழப்பான். அப்புறம் சூதால் ஏற்படும் தீமையை நலன் கதை மூலம் நமக்கு சொல்லும். அந்த மாதிரி கதைகளில் சிறு தவறும் இல்லாத நட என சொல்வது இப்பழமொழி என தெளிவாடைங்க. ஒரு சின்ன தப்பு கூட, ஒரு சின்ன குற்றம் கூட, ஒரு சின்ன தவறு கூட இல்லாமல் வாழ்வது வந்து தான் வாழ்வாதாரத்துக்கு சிறப்பு தரும். அதுதான் ஒரு பானை பாலுக்கு ஒரு துளி விஷம். ஸோ எல்லாருமே நல்லவர்கள் தான். ஆனால் ஒரே ஒரு சின்னோண்டு கடுகளவு ஒரு தவறு நம்மில் வந்து விட்டால் உலகமே நாசம் என்பது தான் இந்த ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம், அப்புறம் 1000 கல நெல்லுக்கு ஓர் அந்து பூச்சி என்கின்ற இந்த பழமொழி, தமிழ் பழமொழி இது வந்து சொல்லுது. ஸோ பார்த்து கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கள். ஓகே.